இது வரைக்கும் பூண்டு குழம்பு ஒரே மாதிரி வீட்டில் செஞ்ச மசாலா பொடியை வச்சு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மசாலா ரெடி பண்ணி பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காய் சைஸில் புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் மல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், பச்சரிசி, கடலைப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கை அளவுக்கு பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 கை அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1-2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெசிபி ரெடி ஆயிரும்.